ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ நேற்று எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே சீசன் நைனில் ஹிஸ்ட்ரியில் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டிஆர்பி எபிசோட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த விஷயத்தை விஜய் டிவிலேருந்தே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. 8.2 டிவிஆர் வந்து இருந்திருக்கு. இது வரைக்கும் லான்ச் எபிசோட்லேருந்து இது வரைக்கும் சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் டிஆர்பி அப்படிங்கிறத மாறுதட்டிக்கிறாங்க விஜய் டிவி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதற்காக இவ்வளோ ஈஸியாக மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. அது இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் பண்ணணும். இன்னொன்று இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உண்மைத்தன்மை தெரியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ நேற்று எபிசோட் அப்படிங்கிறது வேறு லெவலில் ஒரு டிஆர்பி வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஏன்னா பாரு கமருதீன் உடைய எவிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக பார்வதி கமருதீனை ஷோக்காக எப்பயோ வெளியே தூக்கி போட்டிருக்கலாம். பட் இந்த டிஆர்பிக்காக இவங்களை வச்சு யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. சரியா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பக்கம் ஜனநாயகன், இன்னொரு பக்கம் பராசக்தி ஆடியோ வெளியீடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து சண்டே கண்டிப்பாக வந்து போட்டோம்னா ரெடியாக இருக்குது. சாட்டர்டே போட்டு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விட்டுருவோம் சொல்லி சாட்டர்டே வந்து போட்டானுங்க. மொதல் எவிக்ஷனுங்கிற பிளானே இல்லை. சுபிக்ஷா மட்டும்தான் ஒரு எவிக்ஷன் பிளான் இல்லை. திடீர்னு வந்து யோசிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. சரி தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த மாமா டிவியும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ திருப்பி போட்டு அதை வந்து விஜய் சேதுபதி பார்க்க வச்சு ஒரு ட்ராமா செட் பண்ணி பக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கழுத்தறுத்துட்டாங்க. சரி, அடுத்தது மற்றாமல் அவங்களுக்கான அந்த ரெகக்னேஷனும் கொடுக்கவே இல்லை. அவங்க இவ்வளோ நேரம் பண்ணதுக்கு சரி ரெகக்னேஷன் கொடுக்கலாம், ஒரு டிஆர்பி வந்து காசு வாங்கி தின்ட்டு அது ஓகே சரி, அட்லீஸ்ட் போகிறப்ப உங்களுடைய ஃப்யூச்சருக்கு வாழ்த்துக்கள் பிக் பாஸுக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். அதையும் சொல்லலை, வெளியே அனுப்பிட்டானுங்க. அது மட்டும் சொல்லாமல் சும்மா உட்காராமல் டிஆர்பி பிச்சுக்கிச்சு மக்கள் பண்ணதை நினச்சதை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுறானுங்க. ப்ளஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா அவன் பேர்லாம் சொன்னால் கேடு கட்டதன் அந்த ஆள் போட்டிருக்கான். சரியா, என்ன அப்படின்னா மக்கள் கொண்டாடுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் பாரதிக்கு வந்து இன்னும் டேமேஜ் பண்ணுறான். உன் டிஆர்பிக்காக நீ டிஆர்பி எடுத்துட்டல, விஜய் டிவியில் டிஆர்பி எடுத்துட்டீங்கல்ல, சரி எடுத்தாச்சு, கூப்பிட்டு வந்ததுக்கு வழிகேடு ஆகிட்டீங்க, அதோட மூடிட்டு போக வேண்டியதானே. இன்ஸ்டா ஸ்டோரியில் ஒவ்வொரு விஷயமும் பார்வை எப்படி அடித்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, மக்கள் கொண்டாடுறாங்க, இந்த ஷோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி வரிசையாக ட்ரெயின் விட்ருக்கான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில். அட எச்ச பயலே, யோசிச்சு பாருங்களேன். ஏன் இதை உன் பொண்டாட்டியை பற்றி போடு, ஸ்டோரி போடுற மூதேவி, உன் பிள்ளையை பற்றி போடு, ரயில் விட அப்படியே இந்த மாதிரி கேவலப்படுத்துதா அப்படின்ட்டு. எவ்வளோ கேவலமான கார்பரேட் கிரிமினலாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக புரிஞ்சுக்கணுங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் சேதுபதி விளக்கு பிடிச்சார் பாருங்க வந்து நேற்று. ஞாபகம் இருக்கா, வந்து ஃபிக்ஸ் முதல் இல்லைன்ட்டாங்க, பேனிக் அட்டாக்ன்ட்டாங்க. ஆனால் நீங்கள் நேற்று எபிசோட்லேயே அங்கே மாட்டிப்பாங்க பார்த்தீங்களா. அரோரா ஏஞ்சி சொல்லும், ஏஞ்சோடனே அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லும். அப்போ அரோரா சொன்னது உண்மையா, நீங்கள் ஃபிக்ஸ் இல்லை அது பேனிக் அட்டாக் சொல்கிறது உண்மையா, எது உண்மை? ஃபிக்ஸா, பேனிக் அட்டாக்கா, இல்லை நடிப்பா? அதுக்கான கிளாரிட்டி நீங்கள் கொடுங்க. ஏற்கனவே மாமன் மச்சான் பேசி வச்சுட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு சொல்லி இந்த பிக் பாஸ் மூதேவிங்கிட்ட கேட்டு வாங்க ரெடி பண்ணுவோம், நம்ம டிஆர்பி எப்பயும் பிச்சுக்கணும், ஏற்கனவே சீசனில் ஒரு மயிரும் கிடையாது, அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு ஒரு எச்சத்தனமாக ஒரு டிஆர்பி ட்ராமாவை செட் பண்ணி அதில் ட்ராப் பண்ணி பாரதி கமருதீனை தூக்கி எறிகிறீங்களே, உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லையாடா, வெக்கமாக இல்லை, சோதத்தீங்களா பீய தீங்கிறீங்களாடா? இதுக்கு பெசாமல் 4 பேர்கிட்ட மூத்திரத்தை வாங்கி கூடி இல்லை பிச்சை எடுத்து பிழைக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், எவ்வளோ கேவலம் பாருங்க இந்த மூவ். அது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்தால சான்றா, அதை அப்படியே விட்டுருந்தா கூட அவள் ஏஞ்சி வந்திருப்பா. விக்ரம் போய் குளிக்கிறான்ற பேரில் குலுக்கி சபரி போய் அவளை தூக்கி எவ்வளோ ட்ராமா பண்ணிட்டாங்க பாருங்க ஒரு ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு. எல்லாம் பார்வதியோட நேரம் தான், வெளியேறிட்டா கமருதீனோட நேரம் தான் அப்படிங்கிறது தான். அதுக்காக ரெட் கார்டு கொடுத்தவங்கலாம் வாழ்க்கையை தோற்றுருவாங்களா? அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. பட் இது அரசியல் ஆகிட்டாங்கல்ல. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்.